Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.4, 11th sum. The distance S an object travels under an influence of gravity at a time t seconds is given by an expression. ஒரு expression கொடுத்துருக்காங்க. எப்பவுமே Fக்கு பதிலாக இங்கே வந்து X, ஓகேவா? 1/2 gt square plus at plus b where gன்றது acceleration, ஓகேவா? டீன்றதை அவன் சொல்லிட்டான். லெட் டைம் வந்து பி 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி, ஓகேவா? டாட் 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 அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, வி நோ தட் n செகண்ட்ஸ், அப் டு n செகண்ட்ஸ்னு சொல்லலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 1 போடுங்களேன். எஸ் ஆஃப் 1 போட்டால் 1/2 g 1 ஸ்கொயர் ப்ளஸ் a 1 ப்ளஸ் b விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 g ப்ளஸ் a ப்ளஸ் b, ஓகேவா? 1 போடும்போது இதாக வந்துச்சா? 1 போடும்போது இது வந்துச்சா? அடுத்து 2 போடுங்க. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 g ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் a 2 1/2 g இன்ட்டு 4 2 சார் ப்ளஸ் 2a ப்ளஸ் b விச் இஸ் ஈக்குவல் டு 2g ப்ளஸ் 2a ப்ளஸ் b, ஓகேவா? இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். s ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 1/2 g 3 square plus 3 plus b, okay, which is 9/2 g plus 3a plus b. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு தடவையும் ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, which is changing over a time, ஓகே. therefore ஒரு தடவையும் நம்மளுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. for every value of t there is a different distance, ஓகேவா? எஸ்ன்றது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ன்றது டிஸ்டன்ஸ்ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இப்போ டீயோட வேல்யூ சேஞ்ச் ஆக எஸ்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதை தான் நம்ம அங்கே என்ன சொல்லுவோம்? ஃபார் எஃப் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ, தேர்ஃபோர் என்னது? டிஃப்ரெண்ட் இமேஜ். தேர்ஃபோர் எஸ் ஆஃப் என் இஸ் அன் எஸ் ஆஃப் என் கிடையாதுப்பா, எஸ் ஆஃப் டி. எஸ் ஆஃப் டி இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன், ஓகேவா? டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் டி தேர் இஸ் அ டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ், ஓகேவா? இப்படி எழுதுனீங்கன்னா ரீசன் சாட்டிஸ்ஃபைடு, தேர்ஃபோர் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ.